நடவு செய்த தோழர் கூலி நாளனாவை ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும் கடவுளான என்றுரைத்த கயவர் கூட்ட மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை ஏவோம்னார். அப்படி இருக்கும்போது மாணவர்கள் அரசியல் பெறுவதற்கு என்ன மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. பெரியாரை பத்தி மூணே வரையில் சொல்லலாம். ஒரு ஆணாக பிறந்தார், பெண்ணுக்காக பேசினார், அவங்க தாத்தாவே இன்கம் டேக்ஸ் கட்டினார், வருமான வரி, ஏழைக்காக பேசினார். இப்படிப்பட்ட உணர்வை பெரியார் எங்கிருந்து பெற்றார்? அவர் என்ன MA டிகிரி வாங்கினாரா? ஒருவரை அரசியல் படுத்துவது என்பது வேறு, அந்த அரசியல் கட்சியில் சேரணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு பெரியாரை பிடிச்சிருக்கலாம், பெரியார் கொள்கையை வாசி, அதற்காக திமுக வரணும், அதிமுக வரணும். முதலில் இந்த சமூகம் எப்படி நகர்ந்தது, எங்க இருந்தது, எங்க வந்திருக்கிறோம், அதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு உங்களுக்கு என்ன புரியுதோ அதை பண்ணுங்க. அதாவது மாணவர்களை அரசியல் படுத்துவதற்கு தனி கட்டமைப்பை ஏற்படுத்த முடியாது. முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன், அரசியல் வைப்ரேஷன் வந்தால் அந்த கட்டமைப்பை தேடி போவீங்க. அந்த கட்டமைப்பு உங்க கல்லூரியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் MP MLA ஆக முடியாது. ஆனால் அந்த ஊருக்கு ஒரு அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர் இருந்தால் அந்த ஊரை பார்த்துக்குவான், சாதி சண்டெல்லாம் பார்த்துக்குவான், யாருக்காவது உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி கூட்டு போவான், ஏதாவது யாருக்காவது இடைஞ்சல்னா அங்கே போய் நிற்பான். இதை செய்கிற போது அந்த ஊருக்கு அவன் தலைவனாகிறான், அரசியல் படுத்தப்பட்டான்.